அதிகப்படியான இரக்க குணம் படைத்தவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கற்பனை திறனும் அதிகம், சாந்தமான குணமும் அதிகம். இவங்களுடைய பலவீனமும் இதுதான். ஏன்னா அதிகப்படியான இரக்க குணம் ஒரு மனிதனுக்கு தேவையா இந்த காலகட்டத்தில்? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் இந்த மீனராசி என்பர்களுக்கு இது இருக்கும். ஏன்னா அதிகப்படியான இரக்க குணம், இது நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத அந்த பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. ஏன்னா இந்த ராசியில் புதன் நீச்சமாகிறார். அதனால தான் இந்த ராசிக்காரங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய உணர்வுகளை ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் உதவி பண்ணுவாங்க. அந்த தாராள மனப்பான்மை இந்த மீனராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு கற்பனை திறன், கலையில், எழுத்தில், ஆன்மீகத்தில் இதெல்லாம் அதீத ஈடுபாடு இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா துறையிலையுமே ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். ரொம்ப திறமைசாலிங்க. அதே நேரத்தில் எளிமையாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலையுமே தன்னை அந்த இடத்துல நல்லவங்க அப்படின்னு காட்டிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் மற்றவங்கள ரொம்ப எளிமையாக நம்புறதுனால இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல நிறைய ஏமாந்துருவாங்க. குறிப்பாக இந்த மீனராசிக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா இவங்க கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏமாந்து தான் நிற்பாங்க. இது யதார்த்தமாக எல்லா மீனராசி என்பர்களுக்கும் இது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பொதுவாக அந்த மீனராசி என்பர்கள் யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் ஏற்படும். ஏமாந்துருவீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அது சாதகமான மாற்றமா, அது எந்த வகையில், குடும்ப ரீதியாவா, வியாபார ரீதியாவா, தொழில் ரீதியாவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க, அவங்களும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏமாற்றங்களை நிறைய அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இவங்களுடைய ராசியில் உச்சமாகிறார். அதனால் இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு, செல்வ செழிப்பு இதெல்லாம் இவங்களுடைய பாரம்பரியமாகவே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இதை கரெக்டாக இவங்க மெயின்டைன் பண்ணுறது தான் இவங்களுடைய புத்திசாலித்தனமே. இந்த புத்திசாலித்தனம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றங்களை அதிகமாக இந்த மீனராசி என்பர்கள் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் எங்களை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு பகவான், ராசியில் சனி பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிடக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரையிலும் எந்த காரியத்தையுமே வீணாக்காமல் இருக்கணும், உழைப்பை கூட வீணாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். வருகின்ற 7 நாட்களில் எல்லா விதமான நலன்களும் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சுப நிகழ்வில் கலந்துக்குவீங்க. அதற்கு எந்த ஒரு பஞ்சமே இருக்காது. அதில் கலந்துக்கிறதன் மூலிமா ஒரு சில செலவுகள் வரும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் ஒரு இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் அது உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த மீனராசி என்பர்களுக்கு நீண்ட நேரம் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்படி ரொம்ப தூரம் பயணம் போகிறவங்க, கண் விழிச்சிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது உங்களுடைய மனதை வருத்துகிற மாதிரி, மனது கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது.
இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனம் வருதுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. இதனால் பார்த்திங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாகறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. பொதுவாகவே ஜென்மசனி காலம் என்பதனால இதற்கு எந்த ஒரு பஞ்சமே இருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு கூட விருந்தினர்கள் வருகை இருக்குது. அதன் மூலிமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையான இருக்குது. அதனால் புதுசாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. பழைய பாக்கியெல்லாம் வசூல் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வசூல் பண்ணுங்கள். தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் வரும், சின்ன சின்ன தடைகள் வரும், அவங்களால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைங்க வழியில் கூட சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மீனராசி என்பர்கள் பொதுவாகவே கடன் வாங்கி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலும் அது இவங்களுக்கு பிரச்சனையாக அமைஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இவங்க கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குளிகை நேரம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். மீண்டும் மீண்டும் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அந்த குளிகை நேரம் இல்லாத நேரமாக பார்த்தா தான் அந்த சடலத்தை எடுப்பாங்க. அது எதற்காகனா மீண்டும் அந்த வீட்டில் அந்த இழப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் இந்த மீனராசி என்பர்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த குளிகை நேரம் இல்லாத நேரமாக பார்த்து கொடுங்க. அதே மாதிரி ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வசூல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்களே கடன் வாங்கிட்டு தான் அதுவுமே கடனே கூட இந்த குளிகை நேரம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் வாங்குங்க. மற்றபடி இந்த மீனராசிக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க. அதே நேரத்தில் செலவுகளும் கொஞ்சம் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இது மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிற்க கூட நேரம் இல்லாமல் உணவறது கூட நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா யாருக்காவது முன்ஜாமீன் போட்டிருப்பீங்க, அதனால் ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு பொறுப்புணர்வு அதிகம் தான், பொறுமையும் அதிகம் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பொறுமையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க. அந்த வெளியில் பயணம் போகும்போது உங்களுடைய மனது ரொம்ப லேசாகும். எடுத்த வேலையை கரெக்டான டைமில் தங்கு தடை இல்லாமல் செய்து முடிப்பீங்க. வழக்கத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இது ரொம்ப உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். கை கட்டியது வாய்க்கு எட்டாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் கூடுதலான உழைப்பு போட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கை கட்டியது வாய் கெட்டாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு உழைப்பை போடுங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையை சார்ந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சமூக சேவையெல்லாம் செய்வீங்க. அதில் ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும், ஒரு சில தீமைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. செலவுகள் செய்யும்போது கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செய்யுங்க. திட்டமிடுதல் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிக செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீனராசி மாணவர்களுக்கு கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க. குறிப்பாக மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு அமோகமான மதிப்பெண் பெறுவீங்க. அது பார்த்திங்கன்னா ஆசிரியர் மத்தியிலையும் சக மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பொறுப்புணர்ச்சியை பார்த்து மற்றவங்களாம் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி, படிப்படியாக உங்களுடைய சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள், ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இது எல்லாமே சரியாகும். என்ன ஒன்று கடுமையாக இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் உடல் சோர்வு, மனசோர்வு இது கொஞ்சம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடும் போதும் கொஞ்சம் யோசித்து ஈடுபடுங்க. வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம், செலவுகளும் கொஞ்சம் ஏற்படலாம். விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறவங்க சக போட்டியாளர்கிட்ட பேசும்போது விளையாடும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பாடங்களை ஒரு முறைக்கு பல முறை படிக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப
நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானம் இருக்கணும். சின்ன சின்ன வாக்கு வன்மை ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிக்கோ அல்லது ஒரு விருந்துக்கோ போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. பெரிய மனிதர்களுடைய நட்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். சிலர்லாம் எங்கேயாவது யாத்திரையாக செல்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் ஒரு சில இடத்துல சின்ன கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த அந்த ஆர்டர்லாம் கிடைக்கும். அரசு மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும். புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க. பழைய வீட்டை ஏதாவது புனரமைப்பு பணியில் இந்த காலகட்டத்தில் தொடங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. அதே மாதிரி தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தினந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, வேலா போற்றி அப்படின்னு மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.